நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லுங்க நல்லா கவனிங்க, ஷேப் வேற வேற இருக்கும். ஒன்று பந்து மாதிரி இருக்கும், ஒன்று பாம்பு மாதிரி இருக்கும், ஒன்று ஃபுட்பால் மாதிரி இருக்கும், கட்டமாக இருக்கும், வட்டமாக இருக்கும். ஷேப் வேற வேற இருக்கும், நிறம் வேற வேற இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற செல்லெல்லாம் கொஞ்சம் மாநில நிறமாக இருக்கு, இங்கே பாருங்க கொஞ்சம் கருப்பாக இருக்கு. இப்படி நிறங்கள் மாறி இருக்கும், உருவம் மாறி இருக்கும். ஆனால் நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயம், எல்லா செல்லும் எல்லா செல்லுக்குள்ளேயும் சைட்டோபிளாசம், எல்லா செல்லுக்குள்ளேயும் மைட்டோகாண்ட்ரியா, எல்லா செல்லும் ஒரே மாதிரி தான் இயங்குதுங்க. ப்ராசஸ்லாம் ஒன்று தான். எதுக்கு இதை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறேன்னா, ஒரு செல்லை குணப்படுத்த தெரிந்தால் இதே தான் எல்லா செல்களுக்கும். இதான் சொல்ல வரேங்க. கண்ணில் உள்ள செல்களை குணப்படுத்துறதுக்கு தனியாக கிட்ட டெக்னிக் இல்லைங்க. ஒரு செல்லை குணப்படுத்துறதுக்கு நான் கற்றுக் கொடுப்பேங்க. இதை நீங்கள் பண்ணீங்கன்னா மொத்த பாடி குணமாகும். தனித்தனி வியாதிக்கு தனித்தனி வைத்தியம் இல்லைன்னு சொல்ல வரேங்க. அப்போ சாப்பிட்ற சாப்பாடு பிளட்ல கலக்குது இல்லையா, அதே மாதிரி மூச்சு காற்று இழுக்கிறோமா, இது என்ன ஆகுது தெரியுங்களா? காற்று மூக்கு இழுத்து லங்ஸ் கொடுக்குது. நுரையீரல் காற்றுல இருக்கிற ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் எடுத்து பிளட்ல கலக்குது. அது எங்கே போகுது? அதுவும் ரத்தத்தை தான் போகுது. ரத்தம் என்ன பண்ணுது? எடுத்து சுற்றிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு வினாடியும் ஆக்சிஜன் வேணுமா? ஏங்க நமக்கெல்லாம் தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்கங்க. செல்லுக்கு ஆக்சிஜன் தான் முக்கியம் இல்லைங்க, செல்லுக்கு நைட்ரஜன் தான் முக்கியம், ஹைட்ரஜன் முக்கியம், எல்லாமே தேவைப்படும். பிஹெச் வேல்யூன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? பிஹெச் வேல்யூங்கிறது ஆக்சிஜனை மையப்படுத்தினதா ஹைட்ரஜன் மையப்படுத்தினதா? பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் தானே சொல்கிறாங்க. உண்மையிலேங்க நமக்கு தேவையானது ஹைட்ரஜன் தான் அதிகமாக தேவை, அதாவது ரொம்ப முக்கியங்க. ஆக்சிஜனை மாதிரி ஹைட்ரஜன் தேவை, நைட்ரஜன் தேவைங்க. இதை பற்றிலாம் பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்படி நம்மளை வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க, வெறும் ஆக்சிஜன் ஆக்சிஜன் பேசி. புரிஞ்சுக்கோங்க, காற்றுல ஆக்சிஜன் மட்டும் எடுக்கல, ஆக்சிஜன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஹீலியம் எல்லாத்தையும் எடுக்குதுங்க. ஒவ்வொன்றுக்கு ஒரு பர்சன்டேஜ் எடுத்து பிளட்ல கலக்குது. எல்லா செல்லுக்கும் காற்று வேணுங்க. அப்போ ஆக்சிஜன் ஒரு செல்லுக்குள்ளே போகுது, அது எரியுது, கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. அது என்ன பண்ணுது? செல் என்ன பண்ணுது? தூக்கி குப்பையில் போட்டுருது. குப்பைங்கிறதுங்க பிளட்டு. பாருங்க, ரத்தத்துல இருந்து சர்க்கரை எடுக்குது, எரிஞ்ச ஒன்று என்ன ஆகுது? அது கறிக்கட்டையாக மாறிடுது, தூக்கி பிளட்ல கொட்டிடுது. ஆக்சிஜன் எடுக்குது, கறிக்கட்டையாக மாறுது, கார்பன் டை ஆக்சைடு குப்பையில் கொடும். அப்போ ரத்தத்தில் என்ன இருக்கும்? நல்ல பொருளும் இருக்கும், கெட்ட பொருளும் இருக்கும். புரிஞ்சு, செல்லுக்குள்ள போக வேண்டிய நல்ல பொருளும் இருக்கும், செல்லுன்னு வந்த கெட்ட பொருளும் இருக்கும். நல்ல பொருள் எல்லாம் செல்லை நோக்கி போய் கொண்டிருக்கும், கெட்ட பொருள் எல்லாம் இப்போ சாப்பாடு மூலியமா கிடைக்கிற கெட்ட பொருள் எல்லாம் குடல் நோக்கி போயிட்டு இருக்கும். காத்து மூலியமா கிடைச்ச கெட்ட பொருள் லங்ஸ் நோக்கி வந்துட்டு இருக்கும். அப்போ நான் மூச்சு காத்து இழுக்கிறேங்க, நல்ல காத்து உள்ள போகுது, வெளியே காத்து போகுதா? கெட்ட காத்து வெளியே போகுது இல்லையா? அது இப்போ போனது இல்லைங்க, முதல்ல அனுப்புறது உள்ள அனுப்புறோம். ஏற்கனவே அனுப்புனது உள்ள போய் எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு கெட்டு போய் வருது. அப்போ மூக்கோட வேலை தெரியுங்களா? நல்ல காற்றை உள்ள அனுப்பிச்சு கெட்ட காற்றை வெளியே அனுப்புறது.